இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் குடிமையியல் பகுதியில் உள்ள 4th லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற பாடத்தில் உள்ள புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? அயலுறவு கொள்கை அப்படின்னாலே வந்து வெளி விவகாரங்கள் அமைச்சர், அதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஷின், எந்த இரு நாடுகளுக்கு இடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? பஞ்சசீல ஒப்பந்தம் வந்து இந்தியா மற்றும் சீனாவுக்கு தான் வந்து கையெழுத்திடப்பட்டது. எப்போ அப்படின்னாக்கா 1954 ஏப்ரல் 28 தான் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு, அதாவது வெளியுறவு கொள்கைக்கான சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு 51. அடுத்தது இன ஒதுக்கல் கொள்கை. இன ஒதுக்கல் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சர்வதேச சங்கம், ராஜதந்திரம், ஒரு இன பாகுபாட்டு கொள்கை, மேற்கூறியவர்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன ஒதுக்கல் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. ஒதுக்குறது அப்படின்னா வந்து பாகுபாடு காமிக்கிறது தான். இது வந்து ஈஸியாக நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சே போட்டுடலாம். ஒரு இன பாகுபாட்டு கொள்கை தான் வந்து இன ஒதுக்கல் கொள்கை அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து 1954 இந்தியா மற்றும் சீனாவில் கையெழுத்தப்படப்பட்ட ஒப்பந்தம் எது தொடர்பானது? அதுதான் இந்த பஞ்சசீல ஒப்பந்தம் வந்து எது தொடர்பானது அப்படின்னாக்க 5 கொள்கையோட இணங்கி இருத்தல் தான் வந்து இந்த பஞ்சசீல ஒப்பந்தத்தோட தொடர்புடையது. அந்த பஞ்சசீல ஒப்பந்தத்தை வந்து யார் யார் போட்டிருப்பாங்க அப்படின்னாக்க இந்திய பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு, சீனாவோட பிரதமர் வந்து சூ என் லாய் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1954 ஏப்ரல் 28 வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. இது வந்து 1955 ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் பாண்டும் பிரகடனத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 1955 இந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னாக்க இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. அடுத்து இதில் சொல்லக்கூடிய அந்த 5 கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளையும் இறையாண்மையையும் வந்து பரஸ்பரமாக மதிக்கணும். 2 நாட்டோட எல்லையையும் 2 பேரும் மதிக்கணும். அடுத்து ரெண்டாவது கொள்கை என்னன்னாக்கா ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. எந்த நம்ம நாட்டோட எல்லையோ அவங்க நாட்டோட எல்லையோ வந்து யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. அடுத்தது தேர்ட் ஒன் வந்து பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறது 3வது ஒன்று. அடுத்து 4வதாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல். நம்மளோட நன்மைக்காக இன்னொரு நாட்டுக்காரங்க வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது மாதிரியானது 4வது கொள்கை. 5வது கொள்கை வந்து சண்டை எதுவும் போட்டுக்காம அமைதியாக சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொள்கைகளை வந்து அடிப்படையாக கொண்டதான் இந்த பஞ்சசீல ஒப்பந்தம். அடுத்த கேள்வி, நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? தொடர்பு இல்லாதது வெளியுறவு கொள்கை அப்படின்னாக்க வந்து என்னன்னா இப்போ நம்ம பஞ்சசீல ஒப்பந்தத்தில் என்ன பார்த்தோமோ அந்த மாதிரி தான் உலக ஒத்துழைப்பு, சண்டை போட்டுக்காமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும், இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியுறவு கொள்கையோட தொடர்பு உடையது. அப்போ தொடர்பு இல்லாதது அப்படின்னாக்க காலனித்துவம். இந்த காலனித்துவம்னா மற்ற நாடை போய் நம்ம அடிமைப்படுத்துறது தான் வந்து காலனித்துவம். அந்த மாதிரி வந்து வெளியுறவு கொள்கையோட இருக்காது. அப்போ தொடர்பு இல்லாததுனாக்கா காலனித்துவம் தான் வரும். அடுத்தது கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? அணிசேரா இயக்கத்தில் உறுப்பினராக இல்லாத நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணிசேரா இயக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்க நம்ம இந்திய நாட்டில் வந்து அந்த உறுப்பினர்களோட நிறுவன தலைவர்கள் யார் யார் அப்படின்னாக்க இந்தியாவில் வந்து ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லாவியாவில் வந்து டிட்டோ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தலைவராக இருக்காங்க. அடுத்ததாக வந்து எகிப்து வந்து நாசர், இந்தோனேஷியாவில் வந்து சுகர்னோ, அதுக்கப்புறம் கானா அப்படிங்கிற நாட்டோட வந்து குவாமே நிக்ரூமா அப்படிங்கிறவங்கலாம் வந்து நிறுவன தலைவர்களாக இருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு. அப்போ யுகோஸ்லேவியாவில் ஒருத்தவங்க இருக்காங்க, இந்தோனேஷியாலையும் இருக்காங்க, எகிப்துலேயும் இருக்காங்க. அப்போ பாகிஸ்தானில் தான் வந்து உறுப்பினர்கள் இல்லை. அப்போ பாகிஸ்தான் தான் வந்து ஆன்சர். அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. சமூக நலம், சுகாதாரம், ராஜதந்திரம், உள்நாட்டு விவகாரங்கள். இதில் இந்த ஆப்ஷன்ஸில் இந்த சமூக நலம், சுகாதாரம், உள்நாட்டு விவகாரங்கள் இது எல்லாமே வந்து நம்ம உள்நாட்டு சமூக நலம் சுகாதாரம்னா நம்ம ஒருத்தவங்களை சார்ந்தே வரக்கூடியது தான்.
இந்த ராஜதந்திரம் அப்படிங்கிறது தான் வந்து அயல்நாட்டை சார்ந்தது. அப்போ இதில் வந்து பொருந்தாததுங்கிறது இந்த ராஜதந்திரம். ராஜதந்திரம் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோன்னாக்க, ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற் போல செயல்படுத்துவதற்கான கருவி தான் வந்து இந்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசு, அதாவது வெளியுறவு கொள்கையை வந்து எப்படி வேணாலும் நம்மளோட இப்போ என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் ராஜதந்திரம். அதாவது தந்திரமாக பொழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் இந்த ராஜதந்திரம். சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது, அதாவது வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் ராஜதந்திரம். அடுத்த கேள்வி, அணி சேராமை என்பதன் பொருள். அணி சேராமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கக்கூடிய சுதந்திரம் தான் வந்து அணி சேராமை. யாரு கூடயும் சேராமல் நம்ம தனியாகவே ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து முடிவெடுக்கணும், தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் வந்து அணி சேராமை அப்படிங்கிறதோட பொருள். இந்த அணி சேராமைக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு வரையறை கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, பரந்த அளவில் அணி சேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல. நம்மளை வந்து இராணுவ கூட்டணியில் இணைச்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு பேர் அணி சேராமை கிடையாது. அதே மாதிரி பிரச்சனைகள் முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது சில நேரங்களில் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடன் நட்பு ரீதியான உறவை பராமரித்தல். அதாவது பிரச்சனைகளே வந்தால் கூட அதை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்த்து பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கனாக்க, சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடன் நட்பு ரீதியிலான உறவை வந்து நம்ம வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் பேர் அணி சேராமை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி, இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது. இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆற்றல் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, தொற்று நோய்கள். இது எதுவுமே வந்து இராணுவம் சாராத பிரச்சனைகள் தான். இது 3மே வந்து அப்போ இராணுவம் சாராத பிரச்சனைகள். இவை அனைத்தும் தான் வந்து ஆன்சர். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம் எங்கே அப்படின்னாக்க, பொக்ரான், ராஜஸ்தான். பொக்ரானில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரான்கிற இடத்துல தான் வந்து 1974 வருஷம் அணுசோதனையை வந்து இந்தியா வந்து நடத்தியிருக்கோம். அடுத்து 2வது கொஸ்டின் வந்து, தற்போது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஷ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது. என்ன உருவாக்குறதுக்கு அப்படின்னா, உள் முதலீட்டை உருவாக்குதல். உள் முதலீட்டை உருவாக்குதல் தான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையோட முக்கியமான வழிமுறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி, டேஷ் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும். அதாவது ஒரு அரசோட வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவி அப்படின்னா ராஜதந்திரம். நம்ம முன்னாடியே இப்போ கொஸ்டினில் பார்த்தோம். ராஜதந்திரம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அரசோட வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாக இருக்கக்கூடியது ராஜதந்திரம் தான். அடுத்து, இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை. இந்த பனிப்போர் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த நாட்டுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னாக்க, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்தது தான் அந்த பனிப்போர். அந்த பனிப்போர் பிரச்சனையில் வந்து இந்தியா என்ன பண்ணியிருக்கு, ரஷ்யா கூடயும் சேராமல் யூஎஸ்ஏ கூடயும் சேராமல் தனியாக இருந்ததுக்கு பேர் தான் வந்து அந்த அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை வந்து அணிசேரா கொள்கை. அடுத்த கேள்வி, நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஷ் நடைமுறைப்படுத்துவதாகும். படைக்குறைப்பு. அதுக்கு பேர் வந்து படைக்குறைப்பு தான் வந்து நடைமுறைப்படுத்துது. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றினை படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்றில் வந்து எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து பஞ்சசீல ஒப்பந்தம் 1954. அடுத்ததாக சீனாவோட அணுவெடிப்பு சோதனை வந்து 1964. அடுத்து 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் 1971. அடுத்து இந்தியாவோட முதல் அணுவெடிப்பு சோதனை அப்படிங்கிறது வந்து 1972.
1974. இது இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கொஷின்னா 1974 ராஜஸ்தான் பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து முதலாக அந்த அணுவெடிப்பு சோதனை வந்து நிகழ்த்தி பார்த்துருப்பாங்க. இதுதான் வந்து இதோட இயர்ஸு. இதை வந்து நம்ம ஆர்டர் படி சொன்னோன்னாக்கா 1954, 64, 71, 74 வரிசையாக தான் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 தான் ஆன்சர். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி. கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது வந்து ரொம்ப சரிதான். அணிசேரா அப்படிங்கிற சொல்ல வந்து ஐநா சபையில் கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர் தான் வந்து முதலாக வந்து பயன்படுத்தியிருப்பார். அடுத்ததான் வந்து இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளிவிவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். இதோட நோக்கம் அணிசேரா இயக்கங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோக்கம் வந்து வெளிவிவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம அணிசேராமைனா என்னன்னு பார்த்தோம். அணிசேராமைனா இராணுவ கூட்டமைப்போட சேர்றது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு. அடுத்து 3வது ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ இதில் வந்து 2வது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் பார்ப்போம். அணிசேரா இயக்கத்தில் வந்து 120 உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். 120 உறுப்பு நாடுகள் மற்றும் 17 பார்வையாளர்கள் இந்த அணிசேரா இயக்கத்தில் இருக்காங்க. அடுத்ததான் வந்து 10 சர்வதேச உறுப்பு நாடுகளையும் கொண்டிருக்கு. சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டது தான் வந்து இந்த அணிசேரா இயக்கம். நெக்ஸ்ட்டு இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது. இது வந்து பொருளாதார இயக்கமாக தான் மாற்றமடைந்திருக்கு. இதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் 2 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் இ. அடுத்து வந்து கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியாக இருக்குது தவறாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா 3வது அணியை உருவாக்க முயற்சித்தது. ஆமாம், இது வந்து கரெக்டு தான். 3வது அணினா அணிசேரா இயக்கத்தை தான் உருவாக்குச்சு இந்தியா. அடுத்து 2வது கொஸ்டின் வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது. உள்துறை அமைச்சகத்தை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. இது வந்து வெளியுறவு கொள்கைனாவே வெளியுறவுத்துறை தான் வந்து பார்க்கும். அடுத்ததான் வந்து இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கடியிலான அணுசோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. இதுவும் வந்து சரிதான். அடுத்து 4th கொஸ்டின் 1971 இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது. இதில் வந்து இந்த கொடுத்துருக்க கூற்று வந்து சரிதான். 1971 தான் இந்தியா சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம், அதாவது இந்த 20 அம்ச திட்டம் சொல்லிட்டு. அப்போ இது வந்து இந்த கூற்று வந்து சரிதான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரணம் வந்து இது 1962 அதாவது சீன போருக்காக பின் தொடங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீன போருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ வந்து காரணம் வந்து தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ ஆப்ஷன் இ தான் வந்து சரி. அடுத்து 5th கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. இது வந்து சரிதான். அடுத்ததான் வந்து உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்டது நாடு இந்தியாவாகும். இதுவும் சரிதான். ஆனால் வந்து இந்த கூற்றுக்கான இது வந்து காரணம் கிடையாது. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் சரியான விளக்கம் கிடையாது. அப்போ கூற்று சரி, ஆனால் கூற்றுக்கான விளக்கம் அல்லங்கிறது இதுதான் வந்து சரி. அடுத்தது 6th கொஸ்டின். இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. ஏனெனில் இந்தியா இதனை மீட்க வேண்டியிருந்தது. எதெல்லாம் வந்து இந்தியா மீட்க வேண்டி அந்த இராணுவ கூட்டமைப்பு, அதாவது அந்த அணிசேரா இயக்கத்தை எதுக்காக வந்து இந்தியா உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடுமையான வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள், இது எல்லாமே காரணமாக இருந்ததுனால தான் வந்து இராணுவ கூட்டமைப்புக்கு கீழே வந்து இந்தியா சேரலை. அப்போ மேற்கூறிய அனைத்தும் தான் வந்து ஆன்சர். அடுத்தது வந்து இந்திய பெருங்கடலில் வந்து இந்திய பெருங்கடல் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு? இது வந்து ஒரு பொறுத்துக. இதில் பஞ்சசீலம்னு பார்த்தோன்னா 1954.
அடுத்து ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு வந்து 1955. இதில் அந்த பாண்டும் கூட இது போட்டிருப்பாங்களே, அது 1955. அடுத்ததாக வந்து உலக அமைதி எதுக்காக அப்படின்னா வெளியுறவு கொள்கை வந்து அதுக்காக தான் போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்திய பெருங்கடல் வந்து மியான்மரில் அமைஞ்சிருக்கு. தென்கிழக்காசிய நாடுகளோட கூட்டமைப்புக்கான பாலம் வந்து எங்கே இருக்குன்னா இந்திய பெருங்கடல் வந்து மாலத்தீவில் அமைஞ்சிருக்கு. தென்கிழக்காசிய நாடுகளோட கூட்டமைப்பின் பாலம் தான் வந்து மியான்மர். அடுத்து பஞ்சசீலம் வந்து 1954 போடப்பட்ட உடன்படிக்கை. ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு 1955. உலக அமைதிக்காக கொண்டு வந்தது தான் வந்து வெளியுறவு கொள்கை.